அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியில் கூட்டம் கூட்டமாய் குவியும் திமுக இளைஞர்கள். இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமட்ட தொண்டன் அப்படின்னாலே ஒரு எடுபடி போல தான் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாட்களாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இறுதியாக திமுகவுடைய ஒரு பொதுக்கூட்டத்தின் போதும் சரி, ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பின் போதும் சரி, ஒரு தொண்டர் ஒருவர் மேடையில் வந்தபோது அமைச்சர் பார்த்தீங்கன்னா உடனடியாக அவர் கீழே இறக்கி விட்டதும், அதற்கு பிறகு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஒரு தொண்டரை அந்த இடத்துல நிற்க வைக்காம திமுகவுடைய அமைச்சர்கள் துரத்தி அடித்ததும், இந்த இரண்டு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பேசும் பொருளாக மாறி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அடிமட்ட தொண்டர் என்ன, உங்களுக்கு என்ன எடுபடியா அப்படின்னு நிறைய திமுகவுடைய தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியிலிருந்து விலகியே போயிருந்திருக்காங்க. இவங்க எல்லோருமே அவங்க செய்தியாளர்கள் சந்திப்பின் பேசும்போது இந்த கட்சியில் எங்களுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னும், ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடிய நபர் கூட பார்த்தீங்கன்னா என்ன ரொம்பவே மட்டமாக பேசுகிறாங்க, மட்டமாக நடத்துகிறாங்க அப்படின்னு அமைச்சர்கள் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. குறிப்பாக சாதி எதிர்ப்பு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுக கட்சி சாதியை பார்த்து மட்டும் தான் சீட்டே தராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி திமுக கட்சியால் விரக்தி அடைந்த நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இணைந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு எண்ணிக்கை அப்படின்றது போக போக அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10-20 இளைஞர்கள் தான் இணைந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இறுதியாக இந்த இணையழ்ச்சி பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமானவர்களுடைய நேரடி பார்வையிலேயே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திமுகவுடைய இளைஞர்கள் நாம் தமிழ் கட்சியில் இணைந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனால் அது எந்த ஒரு ஊடகம் பார்த்தீங்கன்னா காட்ட மறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய ஆளுமை எல்லா துறைகளுமே அதிகமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. வெறும் அரசியல் அப்படின்றத தாண்டி பிசினஸ், சினிமா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ஆளுமை பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனாலேயே பிற துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுமே பயந்து பயந்து வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. இதுலயும் குறிப்பா திமுக கட்சியிலிருந்து விலகி நாம் தமிழ் கட்சியில் இணைந்த இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாகவே அமைச்சர்கள் கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க அப்படின்றது வரைக்குமே செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பும் கேட்டிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு காவல்துறையே திமுகவுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்கு அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரி விஷயங்களை காவலர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்பவே கவலைக்கிடமான விஷயமாக இருந்துட்டு இருக்கு. ஆனால் நாம் தமிழ் கட்சியில் இணைந்த பிறகு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட அவங்களுக்கு முக்கியமாகப்படுது. அதனால தான் நாம் தமிழ் கட்சியில் இணைந்திருக்காங்க. ஏன்னா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் முதன்மையான தொண்டனாக இருந்தாலும் சரி, அடிமட்ட தொண்டனாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே சரிசமமான உரிமை கொடுக்கறதும் எல்லோரையுமே தன்னுடைய குடும்பம் போல சீமான் நடத்துறது தான் பார்த்தீங்கன்னா அனைவராலுமே ஈர்க்கப்பட்டு நாம் தமிழ் கட்சியில் இணையம் வச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.